மார்க்கண்டேய புராணத்துல ரொம்ப வசத்தியாக சொல்லப்படக்கூடிய துர்கா சப்தசதி, அதாவது தேவி மகாத்மியத்துல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் அந்த துர்கையினுடைய வடிவம் தான் அப்படின்னு இந்த பிரம்மச்சாரிணி துர்கைக்கு உமா அப்படிங்கிற பெயரும் உண்டு. உமா அப்படிங்கிற பெயர் ஏன் வந்தது அப்படின்னா, முதல்ல பழங்களை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்காங்க, அடுத்து நீரை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்காங்க, அடுத்து மரத்திலிருந்து விழுந்த காய்ந்த இலைகளை சாப்பிட்டு மட்டுமே விரதம் இருக்காங்க. அப்படியும் அவர்களினுடைய விரதம் பலித்து சிவபெருமான் காட்சி கொடுக்காத பொழுது, டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ், நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான தீபாவளி டீல்ஸ். குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நவராத்திரி 2வது நாள் நாம வழிபடக்கூடிய துர்கை பிரம்மச்சாரிணி. நீங்க இந்த நவ துர்கையினுடைய வடிவத்தையும் ஒரு வரிசையில நிறுத்தி அந்த வரிசையை உற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய பருவ நிலைகளை நீங்க அதுல பார்க்க முடியும். பிரதமம் சைல புத்ரீச்ச அப்படின்னு சொல்றா போல, முதல்ல ஹிமவான் அப்படிங்கிற மகாராஜாவுக்கு பெண்ணாக துர்காதேவியானவள் பிறக்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். இது ஒரு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு பருவத்தை காட்டுது. பிறந்த பெண் குழந்தை எப்பொழுதும் தன் அப்பாவிடம் அதிகமான பாசத்தோட இருக்கும். அதனாலதான் அப்பாவினுடைய பெயரை முதல்ல நிறுத்தி, அதாவது இமயமலையினுடைய பெயரை முதல்ல நிறுத்தி சைலபுத்திரி அப்படின்னு முதல் துர்கைக்கு பேர். அடுத்து பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற துர்கை. இப்போ குழந்தை பிறந்தெடுத்து அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர அந்த குழந்தைக்கு ஞானம் ஏற்படுத்தும் வகையில நம்ம பள்ளிக்கு அனுப்புறோம். அந்த காலமாக இருந்தா குருகுலத்துக்கு அனுப்புவாங்க, இல்லைன்னா வீட்டிலேயே பாடம் நடத்துவாங்க. இப்படி குருகுலத்துக்கு சென்று படிக்கக்கூடிய பெண்ணின் பருவத்தை உணர்த்தக்கூடியதுதான் இந்த பிரம்மச்சாரிணி துர்கையினுடைய வடிவம். இப்படியே தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு துர்கையும் ஒரு பெண்ணினுடைய ஒரு வடிவத்தை ஒரு பருவத்தை காட்டுது. அதனாலதான் மார்க்கண்டேய புராணத்துல ரொம்ப வசத்தியாக சொல்லப்படக்கூடிய துர்கா சப்தசதி, அதாவது தேவி மகாத்மியத்துல வித்யா சமஸ்தா தவதேவி பேதாக ஸ்திரியா சமஸ்தா சகலா ஜகத்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் அந்த துர்கையினுடைய வடிவம் தான் அப்படின்னு தேவி மகாத்மியம் முடிவா நமக்கு சொல்லியிருக்கு. அந்த வகையில ஒரு பெண்ணினுடைய 2வது பருவமான பள்ளிக்கு செல்லக்கூடிய பருவத்தை காட்டக்கூடியதுதான் இந்த பிரம்மச்சாரிணி துர்கையினுடைய வடிவம். இந்த பிரம்மச்சாரிணி துர்கையானவள் கையில ஒரு அக்ஷமாலையையும், அதாவது ஒரு ஜபமாலையையும், இன்னொரு கையில ஒரு கமண்டலத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு தபஸ்வினியை போல தவம் செய்யக்கூடிய கோலத்துல நமக்கு காட்சி தராங்க. இவங்க கையில இருக்கக்கூடிய ஜபமாலையானது 51 அக்ஷரங்கள், அதாவது சமஸ்கிருதத்துல வடமொழியில 51 எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 51 எழுத்துக்களும் இந்த பிரம்மச்சாரிணி துர்கையினுடைய கையில இருக்கக்கூடிய ஜபமாலையில மணிகளாக இருக்கு. அதனால இந்த ஜபமாலையை கையில தாங்கின இந்த பிரம்மச்சாரிணி துர்கையை நாம வழிபடும் பொழுது சகல விதமான ஞானங்களும் நமக்கு ஏற்படுது. இன்னொரு கையில இந்த அம்மா கமண்டலத்தை வச்சிருக்காங்க. இந்த கமண்டலத்துல புனிதமான நீர் நிரம்பி இருக்கு. இந்த புனிதமான நீர் எப்பொழுதும் மங்களத்தையும் எப்பொழுதும் புனிதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையையும் நமக்கு உணர்த்துது. அதனால இந்த துர்கையை நாம வழிபடும் பொழுது வாழ்க்கையில சகலவிதமான மங்களங்கள் ஏற்படுது அப்படின்னு புரியுது. இப்போ இந்த துர்கையினுடைய கதையை பார்க்கலாம் வாங்க. போன துர்கையான சைலபுத்திரி துர்கை ஹிமவான் என்று சொல்லப்படக்கூடிய இமயமலையினுடைய மகாராஜாவுக்கு மகளாக பிறந்தாங்க. மகளாக பிறந்த அந்த துர்காதேவியானவள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, விளையாட்டு பருவத்துல தன்னோட தோழிகளோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக நாரத முனிவர் வராங்க. எப்படி நம்ம கண்ணுக்கு காத்துல இருக்கிற கிருமிகள் தெரியறதில்லை, ஆனா அதை விஞ்ஞானிகள் ஒரு தேர்ந்த ஒரு கண்ணாடியின் வழியில பார்க்கும் பொழுது அந்த கிருமிகள் தெரியுது. அந்த வகையில தான் நம்ம யாருக்கும் அங்க விளையாடுறது அம்பிகை தான் அப்படின்னு தெரியல. ஆனா நாரதருக்கு அங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறது அம்பாள் தான், அது பிரம்மச்சாரிணி துர்கை தான் அப்படின்னு தெரியுது. அதனால அந்த பார்வதி தேவியை, அதாவது ஹிமவானுக்கு மகளாக பிறந்த அம்பிகையை அழைத்து, நீ சிவபெருமானை மணக்க வேண்டியவள் அப்படின்னு அவளுக்கு உபதேசம் செய்து சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை அந்த பிரம்மச்சாரிணி துர்கை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பிகைக்கு உபதேசம் செய்யறாராம். அந்த உபதேசத்தை கேட்டு சிவபெருமான் மேல ரொம்ப கடுமையாக தவம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பிரம்மச்சாரிணி துர்கை. பிரம்மம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம். சாரிணி அப்படின்னா கடைபிடிப்பவள் அப்படின்னு அர்த்தம்.
ஞானத்தை கடைபிடிப்பவள் அப்படின்னு இந்த பிரம்மச்சாரிணி துர்க்கையினுடைய நாமத்துக்கு பொருளாக இருக்கு. இப்படி தவம் செய்யும் பொழுது இந்த அம்பிகையானவள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, முதல்ல பழங்களை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்காங்க, அடுத்து நீரை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்காங்க, அடுத்து மரத்திலிருந்து விழுந்த காய்ந்த இலைகளை சாப்பிட்டு மட்டுமே விரதம் இருக்காங்க. அப்படியும் அவர்களினுடைய விரதம் பலித்து சிவபெருமான் காட்சி கொடுக்காத பொழுது அந்த காய்ந்த இலைகளை கூட உண்ணாமல் மிகவும் கடுமையாக விரதம் இருக்காங்க. இப்படி காய்ந்த இலைகளை கூட உண்ணாமல் விரதம் இருப்பதனாலதான் இந்த பிரம்மச்சாரிணி துர்க்கைக்கு அபர்ணா அப்படின்ற பெயர் வந்தது. இந்த அபர்ணா அப்படிங்கிற நாமத்துக்கு பலர் தவறான ஒரு அர்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான அர்த்தம், உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, தவத்தினுடைய உச்சியை அடைந்து காய்ந்த சருகுகளை கூட உண்ணாமல் கடுமையாக தவம் இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு அபர்ணா அப்படிங்கிற நாமத்துக்கு பெயர். இது லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு நாமமாகவும் வருது. அது மட்டும் இல்ல, இந்த பிரம்மச்சாரிணி துர்க்கைக்கு உமா அப்படிங்கிற பெயரும் உண்டு. உமா அப்படிங்கிற பெயர் ஏன் வந்தது அப்படின்னா, இந்த பிரம்மச்சாரிணி துர்க்கை ரொம்ப கடுமையா தவம் பண்ணும் பொழுது அவருடைய அம்மாவான மேனை அப்படி ஓரமா நின்று பார்ப்பாங்களாம். கையில பலவிதமான தங்க தட்டுல பலவிதமான சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள் இருக்குமா, அதை எடுத்துக்கிட்டு இதை உண்ணம்மா இதை உண்ணம்மா அப்படின்னு கேட்பாங்களாம். ஆனா பார்வதி தேவியானவள் தவம் இருக்கும் பொழுது எனக்கு வேண்டாம், எனக்கு சிவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தவத்தை தொடருவாங்களாம். இப்படி மேனையானவள் உண்ணம்மா உண்ணம்மா அப்படின்னு திரும்பி திரும்பி சொன்னதே உமா அப்படிங்கிற பெயராக மருவினது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உமா அப்படிங்கிற பெயர்லயே பிரணவ மந்திரமே அடங்கி இருக்கு. நம்ம உத்து கவனிச்சோம் அப்படின்னா அ உ ம என்று சொல்லப்படக்கூடிய 3 எழுத்துக்கள் தான் பிரணவ மந்திரத்துல அடங்கி இருக்கு. இந்த அ உ ம என்ற எழுத்துக்கள் தான் உமா அப்படிங்கிற பெயர்லையும் இருக்கு. இரண்டாவதாக பிரணவ மந்திரத்துல வந்த உமா அப்படிங்கிற நாமத்துல முதல் எழுத்தாகவும், கடைசியில வந்த எழுத்தான ம அப்படிங்கிற எழுத்து இரண்டாவது எழுத்தாகவும், முதல்ல வந்த ஆ அப்படிங்கிற எழுத்து கடைசியில வந்து அந்த ம அப்படிங்கிற எழுத்தை மா என்றாக மாற்றி உமா அப்படிங்கிற பெயராக நமக்கு வந்திருக்கு. அதனாலதான் நம்ம பிரணவத்தை ஜபிக்க முடியாவிட்டாலும் உமா என்று சொல்லப்படக்கூடிய பிரம்மச்சாரிணி துர்க்கையினுடைய நாமத்தை ஜபம் செய்தாலே, பிரணவ மந்திரத்தை ஜபம் செய்தால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நவ துர்க்கையில பிரம்மச்சாரிணி துர்க்கை ஞானத்தை வழங்குவதற்காக ஒரு பிரத்யேகமான துர்க்கையாகவே இருக்காங்க. சொல்ல போனா நவ துர்க்கைகளும் சிவபெருமானினுடைய 9 தாண்டவத்தினுடைய வடிவத்துல இருக்காங்க. முதல்ல நம்ம பார்த்த சைலபுத்ரி துர்க்கையானவள் சிவபெருமானினுடைய ஆனந்த தாண்டவத்திலிருந்து உதித்தவர்களாம். அந்த வகையில நம்ம இப்ப பார்க்கக்கூடிய பிரம்மச்சாரிணி துர்க்கையானவள் எந்த தாண்டவத்திலிருந்து வந்தாங்க அப்படின்னா, திரிபுர சம்ஹார தாண்டவம் என்று சொல்லப்படக்கூடிய சிவதாண்டவத்திலிருந்து இந்த துர்க்கையானவள் வந்தாங்களாம். அதனாலதான் திரிபுர சம்ஹாரம் நடந்த திருவதிகை வீரட்டானத்துல இருக்கக்கூடிய அந்த திரிபுர சுந்தரியை வழிபட்டால் இந்த பிரம்மச்சாரிணி துர்க்கையை வழிபட்ட பலனை நம்ம அடையலாம். உடல்ல இருக்கக்கூடிய 6 ஆதார சக்கரங்கள்ல சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடியவள் இந்த பிரம்மச்சாரிணி துர்க்கை. இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நீரினுடைய தத்துவத்துல இருக்கு. அதனால இந்த துர்க்கையை வழிபடும் பொழுது உடம்புல நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்குது. வான்முகில் வழாது பெய்கன்னு சொல்றா போல உலகம் முழுக்க நல்ல மழை பெய்யுது. அதை போல நவ கிரகங்கள்ல இந்த துர்க்கையானவள் குருவினுடைய அம்சமாக இருக்கிறதுனால ஜாதகத்துல குரு சம்பந்தமான தோஷங்கள் இருக்கக்கூடியவர்கள் நவராத்திரி 2வது நாள் பிரம்மச்சாரிணி துர்க்கையை வழிபட்டால் சகல விதமான நன்மையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவராத்திரி 2வது நாள்ல இந்த துர்க்கையை தைரன்னம் வைத்து செம்மையான பூக்களால வழிபட்டு பிரம்மச்சாரிணி அப்படிங்கிற அவளுடைய நாமத்தை ஜபித்தோ அல்லது உமா அப்படிங்கிற நாமத்தை ஜபித்தோ வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும்.